நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கிய வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்கு குறித்து பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்எல்சி தொடர்ந்த வழக்காகும். அதாவது என்எல்சி நிர்வாகத்தை எதிராக தொழிலாளர்கள் போராட்ட அறிவிப்பு ஒன்றை முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கு விசாரணை 16ஆம் தேதி தள்ளி வைப்பதாகவும் அதுவரைக்கும் எந்த விதமான போராட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வருவதால் அப்போது என்எல்சி நிர்வாக தரப்பிலும் தொழிலாளர் தரப்பிலும் இருதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக அல்லது அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதனை கேலி செய்யும் வகையில் திமுகவினர் ஆடு தலையில் அண்ணாமலை படத்தை மாட்டி நடு ரோட்டில் பலியிட்டனர். இது தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆடு பலியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பு 181வது வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வழக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்காகும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கு. அந்த வழக்கில் ஏற்கனவே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி நாளை விசாரணை நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணை எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அப்போது அமலாக்கத்துறை சார்பிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பிலும் விசாரணையின் போது வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் சோபா சில கருத்துக்களை தமிழகத்துக்கு எதிராக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து திமுகவினர் அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கை தன்மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி மத்திய அமைச்சர் சோபா தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடி ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடைபெற்று வரும் வன்முறை தொடர்பாக தமிழகத்தில் அந்த வன்முறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இந்து முன்னணி சார்பில் அனுமதி வேண்டும் என்று கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. நீதிபதி சேச்சர் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதால் இன்று இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.